தெரி ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. தானு சார், மோகன்ஜி அண்ட் நாங்கள் 2 பேரும் பேசினோம். அப்புறம் பாலா போய் நேரில் மீட் பண்ணார். பெருந்தன்மையாக அவரோட படத்தை போஸ்ட்போன் பண்ணதுக்கு அவருக்கு எங்கள் டீம் சார்பாக நன்றிகள் சொல்லி எல்லாமே வந்து ஒரு படத்துக்கு வரும்போது இன்னைக்கு பெய்ட் ரிவ்யூஸ் அப்படி ஏதோ ஒன்று எழுதுறது. அஸ்வின் ப்ரோ, நீங்கள் ஒரு ஃப்ளோவில் ஆக்சுவலி கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியாவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் விக்னேஷ் கார்த்திகிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னை அதிகமாக வெறுத்ததும் அவர் தான், அதிகமாக என்னை லவ் பண்ணுறதும் அவர் தான். அப்படி தான் எங்களோட இது ஆரம்பிச்சிது. இந்த கதை இல்லை, என்கிட்ட இன்னும் நிறையா கதை சொல்லியிருக்காரு. அதில் நாங்கள் ஒரு கதை ஆரம்பிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறதுல அது சில பல காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. அப்போது தான் எனக்கு ஹாட்ஸ்பாட் 2 ஐடியா சொன்னார். நான் சொன்னேன், ப்ரோ ஹாட்ஸ்பாட் 1 எனக்கு கொஞ்சம் லைக் நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருந்துச்சு, பயமாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். நான் இல்லை அப்படின்னு. போய் உடனே போய் பார்த்தேன். பார்த்துட்டு என் கண்ணில் தண்ணி மட்டும் தான் இருந்துச்சு. அந்த கடைசி அதில் வர்றது கலையரசன் அவர் நடிச்சிருந்த அந்த கடைசி பார்ட் பார்த்துட்டு, என்ன ப்ரோ ஒரு இவ்வளோ எமோஷ்னலான ஒரு ஃபிலிமை வந்து ஏன் அதை வந்து எல்லோரும் எப்படி இதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க? ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது கூட அந்த படமா அது ஒரு மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, இப்படி ஒரு எமோஷனல் இருந்துட்டு அதில் அதோட ரிவ்யூ இவ்வளோ பேடாக போயிருந்துச்சு அப்படிங்கிற நினைக்கும் போது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவரை வந்து அவர் புலம்பிகிட்டே இருந்த ஒரு 2 மணி நேரம் அவர்கிட்ட, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் அந்த பேக் ஃபயர் இப்படியாச்சும் அந்த படத்தில், இவ்வளோ நல்ல படம் இது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் கதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் விக்னேஷ் கார்த்திக் நான் வந்து ரொம்ப லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ்ட் டீம் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க. ஏன்னா சினிமாங்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. எங்கே யாராவது ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணால் கூட எல்லாருக்குமே ஒரு பேக் ஃபயர் தான். ஏன்னா ஒரு டேரக்டர் நம்பி தான் நாங்கள் இத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம். ரைட் ஃப்ரம் எடிட்டர், ஆக்டர்ஸ், ப்ரொடியூசர் எல்லாருமே ஒரு டேரக்டர் நம்பி தான் இருக்கும். அதை ஆர்கனைஸ் பண்ணலன்னா எல்லாமே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணார். அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் விக்னேஷ் கார்த்திக் அண்ட் அவரோட டீம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ். அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ இம்மீடியட்டாக ஒவ்வொரு விஷயம் அவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சனால தான் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை நாங்கள் முடிக்க முடிஞ்சது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். பெரிய தேங்க்ஸ் அவங்களுக்கு. அண்ட் பவானி ஸ்ரீ லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ளாலஸாக வந்தாங்க, ஈஸியாக பண்ணாங்க. அப்படியே பண்ணிவிட்டு லைக் ரொம்ப இதாக இருந்துச்சு. எதுவுமே ஃபீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு டேக்கும் சிங்கிளாகவே முடிச்சுட்டு போயிடுவாங்க. எங்கேயுமே யாருக்குமே ஒரு இதாகவே இல்லாமல் இருந்தார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பவானிஸ்ரீ. அண்ட் அமரை பற்றி நிறையா சொல்லணும். நான் ஒரு ஷோவில் போயிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஷூட்டிங் அப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே பேசுகிற அப்படின்னு. நான் தான் அவன் அப்படி நான் தான் அவன்னா யாரு பண்ணி எனக்கு தெரியலையே அப்படிங்கும்போது, ஒரு ஷோவில் நான் வந்து உங்கள் பின்னாடி வந்து காமெடி பண்ணிட்டே சுற்றிட்டு இருந்தேன்ல, அதை நான் தான் அப்படி. ஸோ அப்போ தான் தெரிஞ்சு, ஓகே அன்றைக்கி நான் பார்த்து ரொம்ப லைக் ஒரு விமென் கேரக்டரை வந்து அவ்வளோ தூரம் அத்தனை ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி பண்ணுற சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ண ஒரு கேரக்டர் இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கே கூச்சமாக இருந்துச்சு. இல்லை நீ பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் நான் வந்து லைக் நான் ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, காமெடிங்கிறதே இன்றைக்கி நிறைய நம்ம மிஸ் பண்ணுறோம். இன்றைக்கி கூட பழைய யூடியூப் வீடியோஸில் வந்து நம்ம நிறைய பழைய காமெடி சீன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி காமெடிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அம்மர மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எல்லோரும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா யூ கேன் ப்ரூவ் என்னங்கிறது அவர் காட்டுவார். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ நீங்கள்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஹியர். அண்ட் ஆதித்யா பார்த்தேன், லைக் ஆதித்யா ரக்ஷனோட காம்போவே வந்து எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் அந்த ஒரு யூத், ஒரு யங்ஸ்டரோட வெறியை 2 பேரும் அவ்வளோ சூப்பராக காட்டியிருந்தீங்க. அண்ட் தம்பி ரமையா சார் வந்து ஃபஸ்ட்டு நான் பார்த்த படம் அவரோட தான். எனக்கு பார்த்துட்டு விக்னேஷ் கார்த்திகிட்ட சொன்னேன், ப்ரோ நீங்கள் இவரது மட்டுமே எடுத்து முடிச்சிடலாம் இந்த படத்தை, ஏன்னா அவரே எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார், மொத்த படத்துக்கு என்ன தேவையோ அப்படின்னு. ஸோ அண்ட் அவரும் இந்த படத்தில் இருக்காங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ப்ரொடியூசர் லைக் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு டீமை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் கொடுத்தனால தான் விக்னேஷ் கார்த்திக் வந்து இவ்வளோ இதை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு பெரிய நன்றி சார். அண்ட் இபி பிரியன் அவருமே வந்து ஒரு ஆர்கனைசிங்கில் வந்து அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பண்ணி இவ்வளோ தூரம் இந்த படத்தை வந்து ப்ராப்பராக இது பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜோசப் பார்க்குறக்கு சின்ன பையன் அப்படி மாதிரி இருப்பான், ஆனால் அவர் உண்மையிலே வந்து வெரி டேலண்டட் கை. ஒரு
டேரக்டருக்கும் கேமராமேனுக்கும் அந்த லவ் இருந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு மேஜிக்கே நடக்கும். யூ டிட் தட். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் வெரி ஹாப்பி டு என்னையே நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஜோசப். அண்ட் எடிட்டர் கட்ஸ் எல்லாமே வந்து சொல்லவே தேவையில்லை. அதுவும் எல்லாரும் என்கிட்ட கேட்டது ட்ரெய்லரில் பிரிச்சுட்டாங்க எடிட்டிங்கு சூப்பர் அப்படின்னு சொல்லி. சூப்பராக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, இவர் வந்து நம்ம பழைய படத்தில் வர மாதிரி மருக வச்சா இவரே மருகல. அது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, எங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் எல்லா கதையிலும் இருந்திருக்காரு. நீங்கள் எல்லாம் நல்லா விட்டு கவனிச்சிங்கன்னா தெரியும். எனக்கு என்னோட இதில் ஃப்ரெண்டாக வந்துருப்பாரு, அவரோட இதில் வந்து கடைசியில் அந்த ஒருத்தர் விக்னேஷ் கார்த்திக் கிட்ட வந்து சொல்லுவார். அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் பண்ணியிருப்பார். மல்டி டேலண்டட் அவர் தான். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஹோஸ்ட் நல்லா பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா, நான் கேட்குற ஒரே ஒரு விஷயந்தான். எல்லாமே வந்து ஒரு படத்துக்கு வரும்போது இன்றைக்கி பெய்ட் ரிவ்யூஸு அப்படி ஏதோ ஒன்று எழுதுறது ஒரு விஷயம் எல்லாமே நடந்துட்டு இருக்கிற இந்த இதில் நீங்கள் உங்களோட வாய்ஸ் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்தம் இந்த உலகத்திலே கேட்குற ஒரு விஷயம். நீங்கள் சொல்கிறது தான் நம்புகிறாங்க இன்றைக்கி எல்லாருமே. ஸோ நீங்கள் ஒரு படம் நல்லா இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு எங்களை மாதிரி ஒரு டீமை சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு, எங்களை மாதிரி மேலே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நாங்கள் கேட்குறது ஒன்று தான், நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அஸ்வின் ப்ரோ, நீங்கள் ஒரு ஃப்ளோவில் ஆக்சுவலி கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹாட்ஸ்பாட் 1க்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இல்லை, ட்ரெய்லருக்கு தான் நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எழுதுனது நம்ம ப்ரெஸ்ஸு தான். ஸோ அதனால தான் 2வே பண்ணுறோம். ஸோ அது ஒரு ஃப்ளோவில் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லென்த்தாக பேசல, வெறும்னா நன்றிகள் மட்டும் சொல்லிடுறேன். இந்த படம் விஷ்ணு விஷால் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது 5 ஸ்டார் செந்தில் சார். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. கூட இருக்கிற ரமேஷ் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என்னை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண பாலா, அனில், சுரேஷ் அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அஸ்வின், பவானி ஸ்ரீ, ஆதித்யா பாஸ்கர், சஞ்சனா, பிரிகிடா, பிரியா மதின் சங்கர், பேர் விட்டுறக்கூடாதே, ரக்ஷன், ராபின், இபி பிரியன், எடிட்டர் முத்தையன், ஜோசஃபு, அமர். இது ஒரு ஃபார்மாலிட்டியில், ஸோ பேர் மிஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஏதோ பேர் அப்பவும் மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே. எம்எஸ் பாஸ்கர் சார், தம்பி ராமையா சார், அவங்களுக்கும் நன்றி. யார் புரியல? ஜெகதீஷ், டிஓபி ஜெகதீஷ். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. என்னோட டைரக்ஷன் டீம் அவங்க தான் எல்லாமே. ஸோ அவங்க எல்லாருக்குமே என் பேர் சொல்ல. சக்ஸஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ் மீட் நடந்ததுன்னா அப்போ டீட்டெயில்டாக பேசுகிறேன். மற்றபடி அதான், நீங்கள் 1 பார்த்துருப்பீங்க. 1 வெற்றி படமாக ஆக்குனதுனால தான் 2 பண்ணியிருக்கோம். ஸோ சொல்லிடுறேன் கடைசியாக. 2 பண்ணியிருக்கோம். இப்போ 2 வந்து 1ல் வந்து எங்களுக்கு எவ்வளோ சென்சார் பிரச்சனை வந்ததுன்றது எங்களுக்கு தான் தெரியும். அது 1ல் நீங்கள் பார்த்த அந்த ஃபஸ்ட் ஆதித்யா பாஸ்கர் கௌரி அந்த பொண்ணு பையன் மாறி இருந்த மேட்ரு ஆக்சுவலி சென்சாரில் பார்த்துட்டு இந்த கதையை ரிலீஸ் பண்ணக்கூடாது, தூக்கிடணும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு மதத்தோட சென்டிமெண்ட் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ போராடி சென்சாரோட அவருக்கு இல்லை இது ஓகே, இது வரலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அந்த ஒரு பாயிண்டில் தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ நேச்சுரலி பார்ட் 2 பண்ணும்போது எழுத ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தது வந்து ஆடியன்ஸோ இல்லை ப்ரெஸ்ஸோ இல்லை எதுவுமே இல்லை, இது சென்சாரில் ஓகே ஆகுமா அப்படின்றதான் மைண்டில் வந்தது. ஸோ அதனால் நேச்சுரலி பார்ட் 2 பண்ணும்போது சென்சாரில் பிரச்சனை வராமல் எதை டூ மச்சாக சொல்ல முடியுமோ அதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணோம். சென்சாரை நினைக்காம பண்ணியிருந்தால் இன்னும் டூ மச்சாவே பண்ணியிருக்கலாம். பட் அதான் அந்த கன்சர்ன்ஸை மைண்டில் வச்சு டூ மச்சாக அந்த இஷ்யூ வராமல் என்ன பண்ணுமோ அதை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதி வெற்றி படமாக்குங்க. சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ் மீட்டில் எல்லாரை பற்றியும் லென்த்தாக பேசுகிறேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆச்சு வெயிட் பண்ணிருக்காங்கனால லென்த்தாக பேசினவங்க கடுப்பாயிருவாங்க. அதனால் தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா கேட்கலாம், கண்டிப்பாக நான் பேசுகிறேன். தேங்க்யூ. ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. தானு சார், மோகன்ஜி அண்ட் நாங்கள் 2 பேரும் பேசினோம். அப்புறம் பாலா போய் நேரில் மீட் பண்ணார். ஸோ பெருந்தன்மையாக அவரோட படத்தை போஸ்ட்போன் பண்ணதுக்கு அவருக்கு எங்கள் டீம் சார்பாக நன்றிகள் சொல்லிக்கிறோம். ஏன்னா வந்திருந்தால் கண்டிப்பாக தேட்டர்ஸ் கிடைக்கிறதெல்லாம் இஷ்யூ ஆகிருக்கும். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபரீனா, நாங்கள் கேட்ட உடனே என் ஃப்ரெண்டு சேர்ந்து நிறைய ஆங்கரிங்லாம் பண்ணியிருக்கோம். கேட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபரீனா. வேலு பிஆர்ஓ, ஸோ அவருக்கு ரொம்ப நேரம் கை தட்டலாம் கண்டிப்பாக. ஏன்னா என்கிட்ட சொன்னார், ஹாட்ஸ்பாட் 1 இதுலேயே வந்து நீ என் பேரை சொல்லலை, 2லேயும் நீ வந்து பேரை சொல்லலை அப்படின்னு கடுப்பாயிரும் அப்படின்னாரு. ஸோ அதனால் வேலு பேரை நல்லா சவுண்டாக சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் ஹாட்ஸ்பாட் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பார்ட் 2 பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன்.
First, I would like to thank Vignesh Karthik. ஆக்சுவலாக ஹாட்ஸ்பாட் 1 பார்க்கும்போது நினச்சேன், இந்த டிரெக்டர் டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு, இவரோட ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. கரெக்டாக வந்து ஹாட்ஸ்பாட் 2ல் வந்து என்னை ஒரு ஸ்டோரிக்கு கூப்பிட்டுருந்தாரு. அதை விட அந்த ஸ்டோரியாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக், நீங்கள் என்னை இந்த ஸ்டோரிக்கு யோசித்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ அஸ்வின், இட் வாஸ் வெரி கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. வெரி சில் கை அண்ட் ரொம்ப ஸ்வீட். ஸோ என்ன சொல்கிறது, இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் பாலா சருக்கு நன்றி. அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நன்றி. எங்கள் டிஓபிக்கு ரொம்ப நன்றி என்னை நல்லா காமிச்சதுக்கு. அண்ட் வெயிட்டர் அண்ட் ஆக்டர்ஸ் தம்பி ராமையா சார் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், அவங்கள மாதிரி ஆக்டர்ஸோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ. எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். மதிப்பிற்குரிய ப்ரெஸ் அண்ட் மீடியா வணக்கம். ஹாட்ஸ்பாட் 1க்கு இதே மாதிரி வந்து நின்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க. அதனால தான் அந்த படம் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களால் தான். ஸோ அதனால தான் ஹாட்ஸ்பாட் 2 இதையும் கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி கண்டிப்பாக அதை விட ஜாஸ்தியாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ். ஃபஸ்ட்டு விக்னேஷ் கார்த்திக் ப்ரோ 2 படம் கன்சிக்யூட்டிவாக என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப வெரி கிரேட்ஃபுல். ரொம்ப சந்தோஷம். அப்படி என் மேலே ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறாரு அப்படிங்கிறப்போ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. விக்னேஷ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, நீங்கள் சூப்பர். உங்கள் விஷன் எல்லாம் அவர் பயப்படாமல் கான்ஃபிடெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கண்டிப்பாக இதே மாதிரி சூப்பராக பெரிய பெரிய படம் பண்ணி அவர் பெரிய சக்ஸஸ் பார்ப்பார். என்னையும் அப்படியே கொஞ்சம் கூட்டி போங்க ப்ரோ. சார், ப்ரொடியூசர் சார், பாலா சார், நான் அந்த மாதிரி ஒருத்தர் அந்த பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர் அவ்வளோ கிரவுண்டடாக, அவ்வளோ தன்மையாக, அவ்வளோ ஸ்வீட்டாக, ஃபன்னியாக இருந்து நான் பார்த்ததில்ல. ரொம்ப சந்தோஷம். அவர் படத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் அவர் கொடுத்ததுக்கு, 2வது படத்தில் திரும்ப சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்லுவார், ஆதி நீங்கள் பெரிய ஆளாவீங்க, அதில் என்னோட பங்கு ஒரு பெரிய பங்கு கண்டிப்பாக இருக்கும்னு. எனக்கு தெரியல, பட் அது எத்தனை பேர் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி சார், ரொம்ப கிரேட்ஃபுல் சார். நான் உங்கள்கிட்ட சொன்னதில்லை, அப்படி எல்லாரும் முன்னாடியும் சொன்னால் எனக்கு ஒரு சந்தோஷம் சார். சூப்பர். இந்த படத்தில் தம்பிராமையா சார், மாமா, எம்எஸ் பாஸ்கர் சார், அவங்க கூட அப்பா அவங்க இருக்கிற படத்தில் எனக்கு நடிக்க சான்ஸ் கிடைச்சதெல்லாம் பெரிய விஷயம். எனக்கு நான் ஒரு 20 வருஷம் கழித்து யோசித்து பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிடைக்குமான்னு தெரில இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் திரும்ப. அஸ்வின் ப்ரோ, பவனிகா, சஞ்சனா, அவங்க ரக்ஷன்னா எனக்கு என் படத்தில் என்னோட கதையில் அவர் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ ரக்ஷன்னாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த மொத்த டீமுமே எனக்கு இப்போ ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லோரும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. என்ன அவங்க சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்கல்ல, விளையாட்டுக்கெலாம் சொல்லலை, அவங்க செல்லப்பிள்ளைன்னு மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். எனக்கு இதுக்கு மேலே இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எத்தனை வாட்டி கிடைக்கும்னு தெரியல. பட் இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நைட்டு நான் போய் ஜாலியாக தூங்குவேன். அதுக்கு பெரிய காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இதை வந்து மக்கள் தேட்டருக்கு வந்து 23ஆம் தேதி பார்க்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ப்ளீஸ் அது கொஞ்சம் எல்லோரும் பண்ணால் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்டாக இருக்கும். கடைசியாக ஸ்பெஷலாக ரொம்ப டீப் டவுன் ஃப்ரம் ஹார்ட் சொல்கிறேன், தானு சார்,
தேங்க்யூ சார். இது இப்போ எத்தனை பேர் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல எனக்கு. ரொம்ப 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 நன்றி சார். உங்களால் தான் இந்த படம் இந்த படம் எவ்வளோ சக்ஸஸ் ஆக போதோ அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் வந்து நீங்கள் தான் சார். எங்கள் டீம் சார்பாக நான் எல்லார் சார்பாக நான் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன் சார். மனசார நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யாரையாவது விட்டேன்னா மன்னிச்சிருங்க, எனக்கு அவ்வளோவா பேச தெரியல. தேங்க்யூ ஸோ மச். பிரசன்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய நண்பர்கள், எனது அன்பு மாப்பிள்ளை, எனது அன்பு மகன், என்னுடைய அன்பு மகன் விக்னேஷ் மற்றும் பிள்ளைகள் எல்லாருக்கும், பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். விக்னேஷ் வந்து ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் ஃப்ரெண்டு. அப்போது இவர் வந்து சொன்னார், அப்பா இது மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணுன்னு விக்னேஷ் ப்ரோ சொல்கிறாரு அப்படின்னாப்புல. சரி அப்படின்னு வந்துட்டு அழகாக அந்த கேரக்டரை பற்றி சொன்னாப்புல. ஒரு சின்ன கேரக்டர் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்க, ஒரே கதையில் நீங்களும் உங்கள் பையனும் நடிக்கிறீங்கன்னாரு. அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. சரி, 2 கேரக்டர் கேட்டேன், பிடிச்சிருந்தது. உண்மையான விஷயம். நடிகர்களை வந்து ரசிக்கணும், அதுக்காக வந்து ரொம்ப பூஜித்து ரொம்ப ஒரு ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து விளக்கி சொல்லக்கூடிய ஒரு கதை. இப்போ வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் மேலே யாரும் கோச்சிக்க மாட்டாங்களா இதுக்குன்னு. நிச்சயமாக உண்மை புரிந்தவர்கள் வந்து கோச்சிக்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த கேரக்டர் எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணலை. இந்த கேரக்டரை எனக்கு கொடுத்த அன்பு மகன் விக்னேஷுக்கு என்னுடைய நன்றிகள். விக்னேஷை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிய என்னுடைய அன்பு மகனுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த டீம் நிச்சயமாக அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும், மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அது எல்லாவற்றிற்கும் உங்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பொங்கலுக்கு பிறகு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. தனிப்பட்ட முறையில் ட்ரிபிள் டியை வந்து பரபரப்பான வெற்றியாக கொண்டு போனதுக்கான முக்கிய காரணம் பத்திரிகை, ஊடகம், இணையதளம் தான். அவனன்றி உலக அசையாது என்பதைப் போல உங்களை அன்றி எதுவும் இல்லை. நீங்கள் கொண்டாடினீர்கள், மக்கள் கொண்டாடுகிறார்கள். ஸோ அதற்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. ஹாட்ஸ்பாட் 2 முதல்ல தம்பி விக்னேஷ் கார்த்திகை பற்றி அவருடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எதாவது பார்த்ததில்ல. என் மகன் உமாபதி வந்து அப்கமிங் ஹீரோ டைரக்டர்ஸுகளை பற்றி ஒரு மதிப்பீடு வச்சுக்கிற பொழுது தொடர்பு கொண்ட பொழுது, அப்பா ஒரு டேஸ்ட்ஃபுல் டைரக்டர்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அதுக்கப்புறம் தான் அவருடைய ப்ரீவியஸ் செட்டப்லாம் பார்த்த பிறகு நேரேட் பண்ணாப்புல. நேரேட் அந்த பண்ண விதமே ஒரு மெச்சூர்டான ஆள். அப்புறம் அவருடைய அணுகுமுறையிலெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொடியூசர் தம்பி பாலா, அனில், பிரியன்லாம் சொன்னதை போல் ஒரு ப்ரொடியூசருக்கான ஒரு அற்புதமான டைரக்டர். எல்லா நாலேஜும் தெரிஞ்சிருக்கு. ஸோ 24 கிராஃப்ட்னு சொல்லுவோம்ல, அடிப்படையில் நல்ல நடிகன். இப்போ கூட நான் மேடையில் கேட்டேன், தம்பி தனிப்பட்ட முறையில் நடிக்க கூப்பிட்டான்னு வருவியாப்பா அப்படின்னு. இல்லை சார், கவனச்சிதறல் ஏற்பட்டுரும் அப்படின்னா. ஸோ நல்ல நடிகன் கிரியேட்டராக இருக்கிற பொழுது நடிகர்களுக்கு ரொம்ப அவர் என்ன டைரக்டர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓ, இதைத்தான் எதிர்பார்க்கிறார்ல அப்படின்னு. ஸோ அந்த வகையில் ஒரு ஆழமான தமிழ் இண்டஸ்ட்ரியில் வருங்கால ஸ்டாண்டர்டான ஒரு இயக்குநர்களில் ஒரு தம்பி தான் அந்த விக்னேஷ் கார்த்திக். ஸோ அவனுடைய இயக்கத்தில் நான் ஒரு பர்டிகுலர் எபிசோடு நடித்தது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மேடையை பார்க்குறேன், செம்பி, ஆமாம், ஆனழகன், தம்பி அஸ்வின், நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனோட நான் அருகில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு. 96 கதாநாயகி பவானி, 96 கதாநாயகி, இளைய கதாநாயகன் எங்கள் மாமாவோட செல்லப்பிள்ளை ஆதித்யா MS பாஸ்கர், விடுதலையினுடைய கதாநாயகி பவானி. இல்லை, ஸோ பெரிய ஒரு ஸ்டாண்டர்டான அப்கம் எல்லாருக்கும் புரிந்த அற்புதமான எதிர்காலத்திலூட அல்லது நகைச்சுவை வறட்சியை போக்குவதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய தம்பி அமர். ஸோ நல்ல ஒரு டீம் இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிற பொழுது, ஆமாம், இப்போ ஒரு கேமராமேன் கூட தன்னை வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி சொல்கின்ற உணர்வோடு ப்ரிப்பரேஷனோடு வந்தால் இருப்பாருங்க. ஸோ அந்த எண்ணங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளையெல்லாம் நிகழ்த்திட்டு போகும். அதே போல் பாலா, சினிமாவில் என்றது ஒன்றை மட்டும் தெரிந்தால் மட்டாது, ஒரு நட்பு பாருங்கள். ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் மாதிரி எல்லாமே இல்லாமல் இது சபை, ஒரு நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா சித்தி அந்த உணர்வோடு வந்து விட்டுட்டேன் டைரக்டர்னா அந்த ஒரு யதார்த்தம், ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து பேசாமல் ஒரு யதார்த்தத்தில். ஸோ ஒரு யதார்த்தமான பிள்ளைங்க.
ஸோ ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்துருக்குறாங்க. எம்எஸ் பாஸ்கர் மாமா இங்கே வந்துட்டு போனாங்க, பேசிட்டு போனாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த என்னுடைய போர்ஷன் என்பது செகண்ட் ஹாஃபில் வந்து வருதுன்னு நினைக்கிறேன். இன்னும் படத்தை பார்க்கல. ஒரு வித்தியாசமான கோணம் தான். ஒரு அப்நார்மல் தாட் எப்படி வேணாலும் யோசிக்கலாம். அதை ஒரு ஃபைனலில் வந்து அதை சரி பண்ணணும். எனக்கும் என் மகளுக்குமாக இருக்கக்கூடிய திவாரி, கே திவாரி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி செஞ்சனா திவாரியா? ஆமாம். ஒரு இத்தினோடு கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்ற மாதிரி ஃபுல்லாக எனக்கு ப்ராம்ப்டிங் வேண்டாம், ஃபுல் டயலாக் நான் மண்டையில் ஏற்றிக்கிட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்ட்டு அந்த பொண்ணு அப்படி பண்ணிச்சு. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஸோ நல்லா தமிழில் வந்து உள்வாங்கிக்கிட்டு எனக்கு ப்ராம்ப்டிங்கில் சூழல் அந்த கேரக்டரோட மூடுக்கு போயிட்டு விக்னேஷ் அப்படி ஒர்க்கு வாங்குவான். ஒரு டேரக்டர் ஒர்க்கு வாங்குறது என்பது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நூல் மேலே போனால் கூட விட்டுருவான், இல்லை சார் அப்படின்னு. ஸோ இதில் ஏதாவது எனக்கு ஒரு புகழ் கிடைத்ததா அந்த கிரெடிட் கோஸ் டு விக்னேஷ் கார்த்திக். இந்த அற்புதமான பிள்ளைகள் அடுத்த தளத்துக்கு சிறப்பாக பயணம் போக எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.